இப்போ சொல்றேன் 2025 அடிச்சிட்டோமா 26 27 2 வருஷம் உங்களால முடிஞ்சா கப்பு கிட்ட வாங்கடா சிஎஸ்கே வாங்கடா. பாத்தீங்களா நான் என்னோட சேனல் பேர் வந்து கிரிக்கெட் பான்ஸ் 187. ஆனா வந்து தோனியை நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சிஎஸ்கே டீம் சிஎஸ்கே ஃபேன்ஸா பிடிக்காது. தலை தோனி எனக்கு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டேன். நான் தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலை யாருக்குமே பிடிக்காதுங்க. தலை யாரு பிடிக்காதுன்னு சொல்லுவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பான்ஸ் 187. இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோவை எடுத்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொன்னேன்னா 2025ல நாங்க கப்படிச்சிட்டோம், 26 27 சிஎஸ்கே முடிஞ்சா கப்பை தொட்டு பாருங்கன்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நம்ம ரஜத் படிதர் இருக்காரு இல்லையா, அவரை கேப்டனா போட்ட முதல் சீசன்லயே நமக்கு கப்பை கொண்டு வந்துட்டாரு. அவருக்கு அந்த லக் ஃபேக்டர் இருக்கு. சிஎஸ்கே 2024லயே வந்து ருத்ராஜ கேப்டனா போட்டாங்க. 24-25 2 சீசன் போயிடுச்சுங்களா. 2 சீசன்ல ருத்ராஜ் வந்து ஒரு சீசன் வந்து காயம்னு போயிட்டாரு. ஆனா ஒரு சீசன்ல ஃபுல்லா இருந்தார், எடுத்து கொடுக்க முடியுதா? இந்த லக் ஃபேக்டர் ருத்ராஜ் கிட்ட இல்லைன்னு சொன்னேன். ஸோ தோனி இருக்கும்போது சிஎஸ்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அப்படி ருத்ராஜ் இருக்கும்போது இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பேசுறாங்க. ஏன்னா வந்து இந்த வாயை குறைச்சிக்கோங்க, இதனாலதான் நீங்க கப் அடிக்கல, ஒரு கப் அடிச்சுட்டு இவ்வளவு பேசாதீங்க, எங்ககிட்ட 5 கப் இருக்குன்னு சொல்றீங்களே. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் காமனா ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒழுங்காடா, நீங்க எல்லாருமே ஒழுங்காடா, நீங்க எல்லாருமே ஒழுங்கா வாய் விடுறீங்களாடா? ஏண்டா மே 18க்கு அப்புறம் நாங்க ராஜஸ்தான் கிட்ட தோத்தத கேக்கு வச்சு கொண்டாடுறீங்க. நீங்க டாக்ஸிக் ஃபேன்ஸா, நாங்க டாக்ஸிக் ஃபேன்ஸா? சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 2026-27 நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வந்து கப்படிச்சு பாருங்க. ஏன் இன்னும் செகண்ட் விஷயம், நீங்க கப்படிக்க மாட்டீங்கன்னு சொல்ற செகண்ட் விஷயம் என்னன்னா, உங்க ஃபேன் பாய் ஒருத்தர் இருக்கால ஆதர்ஷ், அவன் வந்து 2023 வரல, 24ல வந்தான், 25லயும் வந்தான். அவன் வந்து பேசினாலே கப்படிக்க மாட்டேன்றோம். அவன் வந்து அவனை பார்த்து மேனேஜ்மெண்டே பை பண்றாங்க. இந்த ஒரு 2 விஷயத்துல சொன்னேன். மற்றபடி நான் சொன்ன மாதிரி தலை தோனி மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாது.